வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். 48 மணி நேரத்திற்கு மேலாக செங்கடலில் 2 வர்த்தக கப்பல்கள் ஹவுதி இயக்கத்தினரின் தொடர்ச்சியான தாக்குதல்களை தடுக்க மிக கடுமையாக முயன்றன. தற்போது வர்த்தக கப்பல்களில் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அதிகாரிகளை பெரும்பாலான கப்பல் நிறுவனங்கள் ஏற்றி அனுப்புகின்றன. அவர்கள் தாம் பயணிக்கும் கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு கப்பல் மேல்தளத்தில் இருந்து பதிலடி தாக்குதல்களை நடத்துகிறார்கள். வர்த்தக கப்பல்களை குறிவைக்கும் ஹவுதிகளுக்கு 2 கப்பல்களில் இருந்தும் பதிலடி தாக்குதல் கொடுக்கப்பட்டது. நீண்ட நேரம் கடல் போர் நடந்தது. ஹவுதிகள் முன்பு கப்பல் தாக்குதல்களை நடத்த தமது இயக்கத்தினருடன் வேக படகுகளை அனுப்புவார்கள். ஆனால் கடந்த ஆண்டு அப்படியான ஒரு தாக்குதல் முயற்சியின் போது அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து புறப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் ஹவுதி வேகப்படகின் மீது சுழல் இயந்திர துப்பாக்கி தாக்குதல் நடத்தியதில் வேகப்படகு மூழ்கி ஹவுதிகள் செங்கடலில் சங்கமமானார்கள். அதற்கு பின் ஹவுதிகள் தாம் கரையில் நின்று கொண்டு ஆளற்ற தாக்குதல் படகுகளையே அனுப்புகிறார்கள். அவை ராக்கெட் மூலம் இயக்கப்படும் கையெறி குண்டுகள், ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி 2 கப்பல்களையும் மூழ்கடித்தன. ஹவுதிகள் நடத்திய தாக்குதல்கள் குறைந்தபட்சம் கப்பலின் 3 சிவிலியன் பணியாளர்களை கொன்றன. மற்றவர்களை ஹவுதிகள் பணிய கைதிகளாக பிடித்துக் கொண்டு சென்றனர். ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் எல்லாவற்றிலும் சிவிலியன் பணிய கைதிகளை பிடித்துக் கொண்டு செல்லும் நடைமுறை உள்ளது. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன் மனிதன் நாகரீகம் அடையும் முன் கற்கால மனிதர்களிடமிருந்த நடைமுறை. இன்றைய நாகரீக உலகில் போர்க்களத்தில் போர் கைதிகளை பிடிக்கும் வழக்கம் மட்டுமே உள்ளது. ஹவுதிகள் பணிய கைதிகளை பிடித்துக் கொண்டு ஓடிய போது எந்த அமெரிக்க அல்லது நேச நாட்டு போர்க்கப்பலும் உதவ அருகில் இல்லை. தாக்கப்பட்ட கப்பல்களில் ஒன்றான எரர்னிட்டிசியின் இயக்குநரான காஷ்மோ ஷிப் மேனேஜ்மெண்டின் அதிகாரி ஒருவர் போர் தொடங்கிய போது பிரிட்டிஷ் கடற்படை மற்றும் ஐரோப்பிய கடற்படை பணிக்குழுவின் உதவியை பெற தீவிரமாக முயற்சித்ததாக கூறினார். அந்த பகுதியில் கப்பல்கள் எதுவும் இல்லை என்று தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். பொதுவாகவே அமெரிக்க கப்பல்கள் அந்த பகுதிக்கு வருவதில்லை. தாக்குதல்களுக்கு உள்ளாகும் கப்பல்கள் ஆசியாவுக்கும் மத்திய கிழக்குக்கும் இடையே போக்குவரத்து செய்யும் கப்பல்கள் தான். அதன் மாலுமிகள் பெரும்பாலும் ஆசியர்கள். நவம்பர் மாதத்திற்கு பின்னர் வர்த்தக கப்பல்கள் மீது ஹவுதிகள் நடத்திய முதல் வெற்றிகரமான தாக்குதல் இது. மேலும் காசாவில் நடந்த போர் காரணமாக ஹவுதிகள் செயல்படுவதாக கூறி ஒரு முக்கியமான உலகளாவிய வர்த்தக பாதையில் போக்குவரத்தை சீர்குலைக்கும் தாக்குதலை மேற்கொள்ள தொடங்கியதிலிருந்து நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் இதுவும் ஒன்று. அதே நேரத்தில் ஹவுதிகள் உட்பட ஏமனில் தமது உணவுக்கும் எரிபொருளுக்கும் வெளிநாட்டு மனிதாபிமான உதவியையே நம்பியுள்ளார்கள் என்பது அங்குள்ள வினோதமான சூழ்நிலை. இந்த தாக்குதல்கள் ஒவ்வொன்றும் கனரக ஆயுதங்களால் ஆதரிக்கப்படும் பல சிறிய படகுகளை உள்ளடக்கியது. ஜனாதிபதி ட்ரம்ப் ஹவுதிகளுடன் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்திய 2 மாதங்களுக்கு பின்னர் அந்த குழு கப்பல் மீதான தாக்குதலை நிறுத்தும் என்று அவர் அப்போது கூறியிருந்தார். ஹவுதிகள் அமெரிக்க கப்பல்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தாதவரை போர் நிறுத்தம் இன்னமும் நடைமுறையில் இருப்பதாக அமெரிக்கா கருதுகிறது என்று அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் கூறினார். தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா தனது படை நிலைப்பாட்டை மாற்றவில்லை என்று பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். அதன் அர்த்தம் உங்கள் நாட்டுக்கு பிரச்சனையா, நீங்களே தீர்வு காணுங்கள் என்று அமெரிக்கா ஒதுங்குகிறது. மத்திய கிழக்கில் முன்னாள் பிரிட்டிஷ் கடற்படை அதிகாரியும் தற்போது கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான நெப்டியூன் P2Pயின் உளவுத்துறை தலைவருமான கிறிஸ்டோபர் லேம் தெற்கு செங்கடலில் உள்ள ஹவுதி கோட்டைகளுக்கு அருகில் அமெரிக்க மற்றும் மேற்கத்திய ராணுவ பிரசன்னம் இல்லாததால் பிராந்தியத்தின் மிகவும் ஆபத்தான பகுதியில் கப்பல் ஏற்றுமதி செய்பவர்கள் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்று கூறினார். இன்று நாம் பேசும்போது ஆசியாவிலும் மத்திய கிழக்கிலும் நீங்கள் உங்கள் சொந்த பாதுகாப்பை பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார். கடல் பாதைகளை பாதுகாப்பதற்கான சர்வதேச முயற்சி சமீப கால மாதங்களில் பலவிழந்து போயுள்ளது. ஏனெனில் ஹவுதிகளில் அதிகரித்து வரும் அதிநவீன ஆயுத களஞ்சியத்தை எதிர்கொள்ளும் திறன்கள் குறைவான கடற்படையிடம் மட்டுமே உள்ளன. அவை அமெரிக்க மற்றும் மேற்கு நாடுகளின் கடற்படைகள் என்று மூத்த அமெரிக்க அதிகாரி கூறினார். அவர் மற்ற நாடுகளுக்காக ஏவுகணைகளில் ஏராளமாக பணம் செலவு செய்ய தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார். பிரிட்டிஷ் கடற்படையின் செய்தி தொடர்பாளர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மத்திய கிழக்குக்கான கடற்படை பணியான ஆஸ்பிட்ஸ் ஆகிய மூவரும் தங்கள் கடற்படைகளுக்கு அருகில் கப்பல்கள் இல்லை என்று கூறினார்கள். லைபீரிய கொடியுடன் கூடிய மேஜிக் சீஸ் என்ற பெயருடைய கப்பல் 2 கால்பந்து மைதானங்கள் நீளமாகவும் உரம் மற்றும் எஃகு நிரப்பப்பட்டதாகவும் துருக்கிக்கு செல்லும் வழியில் ஏமன் அருகே சென்ற போது ஹவுதிகள் ஞாயிற்றுக்கிழமை நண்பகலில் தங்கள் தாக்குதலை தொடங்கினார்கள். கப்பல் துறையுடன் பாதுகாப்பு தகவல்களை பகிர்ந்து கொள்ள அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் கடற்படைகளால் நடத்தப்படும் ஒரு நடவடிக்கையான கூட்டு கடல்சார் தகவல் மையத்தின் அறிக்கையின்படி மேஜிக் சீஸ் கப்பலின் பாதுகாப்பு அதிகாரி அவசரமாக ஒரு அழைப்பை விடுத்தார். கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகிறது என்று அவர் அறிவித்தார். 4 அல்லது 5 சிறிய ஆளற்ற படகுகள் அந்த ராட்சத கப்பலை சுற்றி வளைத்து அதன் பாதுகாப்பு குழுவுடன் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். தாக்குதல் நடத்திய சிறிய ஆளற்ற படகுகளில் ஒன்று ராக்கெட் மூலம் இயக்கப்படும் கையெறி குண்டுகளை வீசியது. 90 நிமிடங்களுக்குள் தாக்குதல் 7 அல்லது 8 ஆளற்ற தாக்குதல் படகுகளாக வளர்ந்தது. ஒரு ஏவுகணை கப்பலின் சரக்கு பிடியில் மோதியது. 4 ஆளற்ற படகுகள் தாக்குதலில் இணைந்தன.
கப்பலில் இருந்த பாதுகாப்பு குழு துப்பாக்கிச் சூடு நடத்தி 2 ஆளற்ற படகுகளை மூழ்கடித்தது. ஆனால் மற்ற 2 ஆளற்ற படகுகள் கப்பலை தாக்கின. என்ஜின் அறை தண்ணீரில் நிரம்ப தொடங்கியது. மாலுமிகள் குழுவினர் கப்பலை விட்டு வெளியேறினர். ஹவுதி இயக்கத்தினர் மஜிக் சீஸ் கப்பலில் ஏறி அதன் மேலோட்டத்தை சுற்றி வெடிப்பொருட்களை வைத்து கப்பலின் அடிப்பகுதியை வெடிக்க வைத்தனர். ஹவுதிகளின் உச்ச அரசியல் குழுவின் தலைவர் மக்தி அல்-மஷாத் காசாவில் போர் முடிவடையும் வரை மற்றும் மனிதாபிமான விநியோகங்களுக்கான வரம்புகள் நீக்கப்படும் வரை ஹவுதிகள் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்களை தொடர்ந்து தாக்குவார்கள் என்று கூறினார். ஹவுதிகள் தமாஷான ஆட்கள் அல்லது முழு முட்டாள்கள். காரணம், இவர்கள் தாக்கும் பெரும்பாலான கப்பல்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த தொடர்பும் இருப்பதில்லை. மஜிக் சீஸ் மற்றும் எரனட்ரிசி ஆகிய கப்பல்கள் கிரீஸ் நாட்டவர்களுக்கு சொந்தமானவை மற்றும் லைபீரிய கொடியுடன் இருந்தன. மஜிக் சீஸ் கப்பல் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இஸ்ரேலுக்கு பயணம் செய்ததாக தரவு வழங்குனர்கள் வின்பாட் மற்றும் கேப்லர் தெரிவித்தனர். காசா போர் தொடங்கிய பின் அந்த கப்பல் இஸ்ரேலுக்கு போனதே இல்லை. எரனட்ரிசி கப்பலின் கதையும் அதுதான். எரனட்ரிசி கப்பல் சவுதி அரேபியாவுக்கு காலியாக பயணித்த போது ராக்கெட் மூலம் இயக்கப்படும் கையறை குண்டுகளுடன் கூடிய பல சிறிய படகுகளால் அது சுற்றி வளைக்கப்பட்டது. அடுத்த 2 மணி நேரத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் கப்பலின் உந்து விசையை தகர்த்து அதன் இயந்திர அறையை கடுமையாக சேதப்படுத்தின. ஒரு ஆடியோ பதிவில் ஒரு ஆபரேட்டர் மேடே மேடே மேடே, நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி உடனடி உதவியை கோருகிறோம் என்று கூறுவதை கேட்கலாம். அமெரிக்காவோ மேற்கு நாட்டு கப்பல்களோ உதவிக்கு செல்லவில்லை. அடுத்த நாள் வரை போர் தொடர்ந்தது. ஹவுதிகள் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களால் தாக்கினார்கள். ஒரு வர்த்தக கப்பல் உதவ முயன்றது. ஆனால் சேதமடைந்த கப்பலை சுற்றி ஒரு சுற்றளவு பாதுகாப்பு அரணை அமைத்த ஹவுதிகளால் அது தடுக்கப்பட்டது என்று காஷ்மோசிப் அதிகாரி ஒரு ஆஸ்மைட் செய்தி தொடர்பாளர் கூறினார். கப்பலில் இருந்து பாதுகாப்பு குழுவில் வெடிப்பொருட்கள் தீர்ந்து போயின. கப்பல் மூழ்க தொடங்கியதால் குழுவினர் கப்பலை விட்டு வெளியேறினர். புதன்கிழமை காலை மீட்பு முயற்சியை தொடங்க காஷ்மோசிப் ஒரு தனியார் நிறுவனத்தை நியமித்தது. கடலில் இருந்து 10 மாலுமிகள் மீட்கப்பட்டனர். ஆனால் கப்பலின் இயந்திர அறையில் கொல்லப்பட்ட குறைந்தது 3 குழு உறுப்பினர்கள் உட்பட 15 பேர் காணாமல் போயுள்ளனர். எரனட்ரிசியின் மாலுமிகளில் பலரை தங்கள் பணைய கைதிகளாக கொண்டு சென்றதாக ஹவுதிகள் தெரிவித்தனர். அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் மனோநிலை ஆசியா மற்றும் மத்திய கிழக்கில் உங்கள் பாதுகாப்பை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஹவுதிகள் எங்களை தாக்கினால் மட்டுமே பதிலடி கொடுப்போம் என்ற தெளிவான செய்தி கூறப்பட்டுள்ளது.